சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதாவது SIR நடவடிக்கை மூலமா இந்தியாவிலேயே மிக அதிகபட்சமா தமிழகத்துல தான் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, இது தமிழகத்தோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில சுமார் 15.18% ஆகும். குறிப்பா தமிழக முதல்வர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில மட்டும் சுமார் 1,03,000 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர்ல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளும், துணை முதலமைச்சர் தொகுதியில பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 38% வாக்குகளும் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சிக்கிட்டீங்கல்ல, ரெண்டு தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்ல ரெண்டு தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டுறா. அப்படி திரும்படா. ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா வெறும் 20,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அதாவது முழுக்க முழுக்க போலி வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்துதான் அரசியலை செய்து வருகிறது திமுக. யாருக்கம்மா உங்கள் ஓட்டு? யாருக்கையா உங்கள் ஓட்டு? யாருக்கம்மா உங்கள் ஓட்டு? யாருக்கையா உங்கள் ஓட்டு? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. அந்த குற்றச்சாட்டிற்கு பலம் சேர்க்கும் வகையில் தான் இந்த SIR-உடைய இந்த முடிவுகள் இருக்கிறது. மாட்டிக்கிட்ட பங்கு கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் அல்லது 2 முறை வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவர்கள் அல்லது இறந்து போனவர்கள், இப்படி எல்லாத்தையும் கணக்கு எடுத்து கிட்டத்தட்ட 97 லட்சம் சொச்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து இடர்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவேனா? இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன கலாட்டா பண்ணிச்சு தெரியுங்களா? இதோடைய ஆரம்பம் எங்கே இருந்தது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல், அதாவது பீகார் தேர்தலில் கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. 100 வாட்டி கத்துன கொன்னுடுவேன். இந்த SIR வந்து அங்கே நடத்தப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு சூழல்ல, அதை விட குறைவான மக்கள் தொகையை கொண்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் இங்கே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது எப்படி சொல்லி வைத்தார் போல திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் அது வந்து பல லட்சமா இருக்கு இந்த போலி வாக்காளர்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் அது திருத்தப்படுகிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அது இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதை தேர்தல் வேலையாகவே, முழு நேர பணியாகவே செய்து கொண்டிருக்கிறது. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம்னு உருட்டுனாங்க. பை த சைடே என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இந்த சைட் பை சைடு என்ன பண்ணானுங்கன்னா, இவங்க வந்து இவங்களுடைய பூத் ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு, ஏன்னா மாநில அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தான் இந்த BLOக்களாக செல்கிறார்கள் என்கிற நிலையில் அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து எப்படியாவது தங்களுடைய அந்த போலி வாக்குகள்லாம் நீக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெரிய பகீரத முயற்சியை எல்லாம் எடுத்தார்கள். ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னோட மரியாதை?
இதையெல்லாம் சரி செய்து இப்பொழுது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எஸ்ஐஆரை வேண்டாம் என்று சொன்னார் ஸ்டாலின். இந்த 1 கோடி போலி வாக்காளர்களின் பெயர்களை வைத்துக்கொண்டு எத்தனை கள்ள ஓட்டுகளை போட்டிருக்கலாம். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பாக்குற? நான் திருநன்றியா நீதான தொடக்கல காசு தொட வந்த அந்த திருட்ட நான் தடுத்து நிறுத்தினேன். ஒரு தில்லுமுல் நடக்குது, ஒரு கோல்மால் வேலை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு திப்பிச வேலை நடக்குதுன்னா அங்க திமுக இல்லாம இருந்தா அப்புறம் திமுக என்ன பெருமை? என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, இந்த மொத்த கோபம் கிடக்குதா? அப்போ இதை மையமாக வைத்துத்தான் இவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். என்னைக்கும் திமுக நேர்மையாக நேர்கொண்ட பார்வையுடன் ஒரு தேர்தலை எதிர்கொண்டதாக வரலாறே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். எதிராளியை எப்படியெல்லாம் அவர்களுடைய பலவீனங்களை சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய பலத்தை வைத்து தேர்தலை எதிர்கொண்டதாக வரலாறு கிடையாது. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததாகவும் வரலாறு கிடையாது. அதே சமயத்தில் இந்த கள்ள ஓட்டுகள் அப்படின்றத இன்னொரு கூட்டணி கட்சியாகவே சேர்த்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது நீக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க பாருங்க, 14% வாக்குகள். இந்த 14% இன்னொரு கூட்டணி கட்சியாக திமுகவுடன் சேருகிறது. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்றதான் நம்ம ஆரம்பத்திலிருந்து குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்கோம். அதற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரோட முடிவுகள் வந்திருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்ப இதை திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை எப்படி சொல்லி வைத்தார் போல லட்சக்கணக்கான வாக்குகள் ஸ்டாலின் தொகுதியிலும், லட்சக்கணக்கான வாக்குகள் உதயநிதி தொகுதியிலும், அதுவும் உதயநிதியோட தொகுதி சின்ன தொகுதி, அந்த தொகுதியில சின்னதுல, அதனால சின்னதுக்கு சின்னதுன்ற மாதிரி சின்ன தொகுதி, அந்த தொகுதியில எப்படி போலி வாக்குகளாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி திமுக வெற்றி பெறுகிறது என்று. நம்ம சுதந்திரம் வாங்கி அரசியல்வாதிங்க கிட்ட கொடுத்திருக்கோம். எங்களுக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு. அந்த காசு கொடுத்தா நீ ஓட்டு போட போற. இதுல சிஎம்மோட தொகுதி இருக்குல்ல, எது கொளத்தூர். எப்படி மொத்த சென்னையில 35% டெலிட் ஆயிருக்கோ, கொளத்தூர்லயும் ஒரு தலை சுத்தி போக வைக்கிற எலெக்ஷன் ஓட்ஸ் தான் ரிமூவ் செய்யப்பட்டிருக்குது. 40% ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல டெலிட் செய்யப்பட்டிருக்காங்க. 40%, which is a huge number. ஓகேவா? 40% ஓட்ஸ். அண்ட் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அந்த சேப்பாக் அந்த கான்ஸ்டிடியூவன்சில நின்று இருந்தாங்க. அங்க 40% அங்கேயும் டெலிட்டட். ஆல்மோஸ்ட் 90,000 ஓட்ஸ் டெலிட் செய்யப்பட்டிருக்குது. வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா